அண்மைச் செய்தி. சென்னை அண்ணா சாலை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட கேங்மேன் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மைச் செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா சாலை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட கேங்மேன் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேங்மேன் பணிகளில் உள்ள ஊழியர்களுக்கு மின்சார வாரிய உதவியாளர் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கேங்மேன் பணிகளில் உள்ள ஊழியர்களுக்கு மின்சார வாரிய உதவியாளர் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்ட கேங்மேன் ஊழியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம். கேங்மேன் பணியாளர்களாக பணியாற்றி வரக்கூடிய ஊழியர்கள் தங்களை கள உதவியாளர்களாக பணி உயர்வு வழங்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த கோரிக்கையை முன்னெடுத்து பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் அரசு புதிதாக பொறுப்பேற்றதற்கு பிறகாக கேங்மேன் பணியாளர் சங்கம் சார்பில் பல முறை அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில கோரிக்கை மனுவையும் வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில எந்த ஒரு பதிலும் கிடைக்காத காரணத்தினால் தங்களுக்கான கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ச்சியாக சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய மின்வாரிய தலைமை அலுவலகத்திற்கு அருகே சாலை அமர்ந்து தொடர்ச்சியாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். சுமார் 1000க்கும் மேற்பட்ட கேங்மேன் பணியாளர்கள் இன்று காலை முதலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில தற்போது அவர்கள் அனைவருமே குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு சமுதாய நலக்கூடங்கள்ல அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக 1000க்கும் மேற்பட்ட கேங்மேன் பணியாளர்கள் தங்களை கள உதவியாளர்களாக பணி உயர்வு வழங்க வேண்டும், பணி நியமன ஆணை என்பது விரைவாக வழங்க வேண்டும் என்பதாக கோரிக்கையை முன்னிறுத்திய இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். போராட்டத்தை முன்னெடுத்திருப்பவர்களை கலைக்கும் நோக்கில் காவல்துறையினர் தற்போது முதற்கட்டமாக அவர்களை கைது செய்து அனைவரையும் பிரித்து வெவ்வேறு பகுதிகளில் சமுதாய நலக்கூடங்களில் அடைத்து வைத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்கள்ல ஒரு சில கேங்மேன் பணியாளர்களும், அதே போன்று எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடங்கள்ல ஒரு சில கேங்மேன் பணியாளர்கள் என குறிப்பிட்ட அளவிற்கான இந்த கேங்மேன் பணியாளர்கள் பிடித்து தற்போது அங்கு அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கேங்மேன் பணியாளர் சங்கம் சார்பில் தெரிவித்திருக்கின்றனர். ஜெயலானி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.